அட பாவிகளா! ஒரு படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லன்னு சொல்லி, நம்மளோட சொந்த கருத்த சொல்றது ஒரு குத்தமா? இதுக்கு பின்னாடி ஒரு காரணத்த கண்டுபிடிச்சு, இதையெல்லாம் வந்து பேசுறீங்களே! இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா? இப்படி வந்து நம்ம பாரஞ்சித் அவர்கள பார்த்து சொல்ற மாரி தான், அவர் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்துல வாழை அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகப்போது. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வெளியீட்டு விழா வந்து இப்ப ரீசென்ட்டா நடந்துச்சு. இதுல பாரஞ்சித் அவர்கள் பேசின ஒரு சில விஷயங்கள் தான் மிகப்பெரிய சர்ச்சை பொருளா மாறி இருக்குங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, மாரி செல்வராஜ் எடுத்த 2 படத்துக்குமே வெவ்வேறு விதமான விமர்சனங்கள் வந்து வருது. இதே மாரி செல்வராஜ் எடுத்த பரியரும் பெருமாள் படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்ப மக்கள் வந்து குடுக்குறாங்க. அந்த ஒரு படத்த தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதே கர்ணன் படத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு வந்து கிடைக்கல. அந்த ஒரு படத்த பார்த்து, இது வன்முறை கலந்த படமா வந்திருக்கு. எப்படி இந்த படத்துல இந்த மாரி காட்சிகள்லாம் வைக்கலான்னு சொல்லி, இந்த படத்துக்கு எதிரா விமர்சனங்கள் வந்து பண்றாங்க. இவங்க இந்த படத்த வந்து விமர்சனம் பண்றத பார்க்கும்போதே வந்து தெரியுது. இதுக்கு பின்னாடி வேற காரணம் இருக்குன்னு சொல்லி, பாரஞ்சித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க. அதாவது என்னன்னா, பரியரும் பெருமாள் படத்துல எத்தன அடி அடிச்சாலும் ஹீரோ வந்து அமைதியா அடி வாங்கிட்டே இருப்பாராம். எதிர்த்து அடிக்க மாட்டாராம். அந்த ஒரு விஷயத்தினால தான் பரியரும் பெருமாள் படம் வந்து நமக்கு வந்து பிடிச்சிருக்காம். இதே கர்ணன் படத்துல வந்து ஹீரோ வந்து அடிக்கும் போதெல்லாம் திரும்ப அடிச்சு அடிதடி இந்த மாரிலாம் வந்து பண்ணுவாராம். இதனால தான் வந்து கர்ணன் படத்த பார்க்கும்போது நமக்கு வந்து பிடிக்கலையாம். அதாவது வந்து எத்தன பிரச்சனைகள் வந்தாலும், ஹீரோ வந்து அடிமையாவே இருக்கணும். இந்த மாரி ஒரு கருத்த சொன்னா மக்களுக்கு படம் வந்து பிடிக்குது. அத வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஆனா தனக்கு பிரச்சனை வரும்போது, திரும்ப அடிக்கிறத வந்து மக்கள் வந்து ஏத்துக்க மாட்றாங்க. இதனால தான் 2 படத்துக்குமே வெவ்வேறு விதமான விமர்சனங்கள் வருதுன்னு சொல்லி, இந்த மாரி ஒரு கருத்த சொல்லியிருக்காருங்க. உண்மையிலே பாரஞ்சித் அவர்கள் பேசின விஷயத்த பார்க்கும்போது தான் பயங்கர ஆச்சரியமா வந்திருக்குங்க. இப்ப பரியரும் பெருமாள் படத்த ஏன் அந்த அளவுக்கு வந்து கொண்டாடுறோம்? அந்த ஒரு படத்துல நல்ல ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேறணும் அப்புட்ன்னா, நமக்கு வந்து படிப்பு தான் முக்கியம். படிப்பு இருந்தா மட்டும் தான் முன்னேற முடியும்னு சொல்லி, அந்த ஒரு படத்துல அழகான மெசேஜ வந்து சொல்லியிருப்பாங்க. இதே கர்ணன் படத்த எடுத்துக்கிட்டோம் அப்புட்ன்னா, வாழ்க்கையில முன்னேறணும் அப்புட்ன்னா, ஒருத்தவங்கள வந்து அடிக்கணும். அந்த மாரி இருந்தா தான் முன்னேற முடியும்னு சொல்லி, அங்க ஒரு வித்தியாசமான கருத்த வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த 2 விதமான கருத்தையும் பார்க்கும்போது, மக்கள் எந்த கருத்த ஏத்துக்கிறாங்க? படிப்பு தான் முக்கியம் அப்படின்ற கருத்த வந்து ஏத்துக்கிறாங்க. ஏன்னா நெறைய பேர் தன்னோட வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டு படிச்சு தான் வந்து முன்னேறுறாங்க. அதனால தான் இந்த மாரி படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து குடுக்குறாங்க. இப்ப அசுரன் படமே அந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னா, அதுக்கான காரணம் என்ன? அந்த படத்துல நெறைய சண்டை காட்சிகள் நெறைய வந்தாலுமே கூட, கடைசியில கிளைமாக்ஸ்ல தனுஷ் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு? நம்ம கிட்ட காடு இருந்தா பிடுங்கிக்குவானுங்க. எது இருந்தாலுமே நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்குவாங்க. ஆனா நம்ம கிட்ட படிப்பு இருந்தா மட்டும் தான் யாருனாலயும் அத எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி, ஒரு சூப்பரான வசனத்த வந்து பேசியிருப்பாரு. அந்த ஒரு வசனத்துக்காண்டி தான் அந்த படமே அவ்வளோ தூரம் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ இப்படிலாம் வந்து படங்கள் இருக்கிறனால தான், இந்த மாரி படங்களுக்கு வந்து வரவேற்பு வந்து குடுக்குறாங்க. அதே மாரி நீங்க சண்டை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மையமா வச்சு படம் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு படத்த மக்கள் புறக்கணிக்க தான் வந்து செய்வாங்க. எப்படி உங்களோட சொந்த கருத்த வந்து படத்துல சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கோ, அதே மாரி அந்த படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்றத விமர்சனம் பண்றதுக்கும் எங்களுக்கு வந்து உரிமை இருக்கு. அந்த ஒரு விமர்சனத்த தாங்கிக்க முடியாம, நீங்க எப்படி இந்த மாரி விமர்சனம் பண்ணலாம்? நீங்க இந்த படத்த விமர்சனம் பண்றீங்க அப்புட்ன்னா, அப்ப கண்டிப்பா நீங்க இந்த மாரி ஆளா தான் இருப்பீங்கன்னு சொல்லி, தேவையில்லாம முத்திர குத்துறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் பயங்கர ஆச்சரியமா வந்திருக்கு. போற போக்க பார்த்தா, பாரஞ்சித் அவர்கள் எடுக்கிற படத்த எல்லாத்தையுமே விமர்சனம் பண்றதுக்கே பயப்படணும் போல. இவரோட செயல் வந்து அந்த மாரி தாங்க வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் சொன்ன இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்டின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொடையில உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.